அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இணையதள நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் www.qcrc.in என்ற இணையதளமும் அதனுடைய நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையும் பெருமகிழ்ச்சி அடைவதை இந்நன்னாளில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கும் மாலத்தீவு ஜனாதிபதி திரு முகமது நசீத் அவர்களை இந்திய ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்களும் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் டெல்லியில் வரவேற்பு அளித்தார்கள். மும்பை தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் கொடுத்துள்ள ஆதாரங்களை அமெரிக்கா ஏற்று உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் வாதங்கள் வலுவாக இருப்பதால் அவர்கள் கொடுத்துள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை என்றும் வலுவானவை என அமெரிக்க புலனாய்வு அதிகாரி ஜான் மிக்கேல் மெக்கனல் உறுதிப்படுத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் தனது பங்கு குறித்து அஜ்மல் கசாப்பை டிவியில் பேச வைத்து அதை நேரடியாக ஒளிபரப்ப மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பான முடிவை செவ்வாய்க்கிழமை கடந்த மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் கசாப் தனக்கு பாகிஸ்தான் வக்கீல் தேவை என்று கூறியிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் பொதுப்பணித்துறையில் வேலை செய்த இன்ஜினியர் பணம் தராதால் அவரை அடித்து கொலை செய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் வருகின்றன. அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 87 தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இன்று 7வது கட்டமாக தேர்தல் மிக அமைதியாக முடிந்ததாகவும் இதனுடைய வாக்கு எண்ணிக்கை வருகிற 28ஆம் தேதி எண்ணப்படும் என்று காஷ்மீரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் வீட்டு பணியாளர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு எதிரான பிரச்சார நடவடிக்கை ஒன்று அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் வெளியிட்ட புகைப்படங்கள் அனைத்தும் சவுதியில் அப்படி நடப்பதாகவே அங்குள்ள பலர் ஒத்துக்கொள்வதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடவுளின் பிரதிநிதிகள் நாங்கள்தான் என்று கூறிய ஒரு சமூகத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தந்தை பெரியாரின் 35வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. அவருடைய சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நிதியமைச்சர் ப. அன்பழகன் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் தொலைதூர கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ வசதிகளை அளித்திட 100 நடமாடும் மருத்துவ குழு ஊர்திகளை கொடியசைத்து துவக்கி வைத்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 21வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் சமாதியில் மலரஞ்சலி செலுத்தினார். இது பற்றி நம்முடைய அரசியல் நிபுணர்களின் கருத்து கேட்டபோது, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் யாரும் அடுத்த 4 ஆண்டுகளில் முதல்வராக வருவேன், அடுத்த 8 ஆண்டுகளில் முதல்வராக வருவேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே அளிக்காமல் ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்தவர் என்றும், ஆனால் தற்போதுள்ள காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகம் அடைந்திருப்ப இந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள 6 கோடி மக்களும் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது என்றும், அதில் பணம் இருப்பவர்கள் உடனடியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து நான் 11ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிப்பேன், 16ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயியிடம் தற்போதைய தமிழகத்தில் உள்ள அரசியல் பற்றி கேட்டதற்கு அந்த விவசாயி கூறிய வார்த்தைகள், அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தங்களுக்கு சைக்கிள் வழங்கினார் என்றும்,
திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு கலர் டிவி வழங்கினார் என்றும், ஆனால் சைக்கிள் வழங்கியவர் காத்தடிக்க பம்பு கொடுக்கவில்லை என்றும், டிவி வழங்கியவர் எங்களுக்கு கரண்ட் கொடுக்கவில்லை என்றும் அரசியல் அவ்வளவு அழகாக பேசக்கூடிய ஒரு விவசாயியாக இருக்கின்ற நிலையை பார்க்கும்போது தமிழகத்தில் விழிப்புணர்வு அதிகம் இருப்பதையே காட்டுகிறது. எது எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக என்ற கட்சியை தற்போது காத்துக்கொண்டு வரும் பொறுப்பு ஜெயலலிதா அவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார் என்று கூறுவதில் மிகையாகாது. இயக்குனர் சீமான், பெரியார் திராவிட கழக தலைவர் கொளத்தூர் மணி, தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி பொதுச் செயலாளர் ஓ மணியரசன் ஆகியோரை விடுதலை செய்ய கோரி சென்னை மெமோரியல் அரங்கம் அருகே மக்கள் எழுச்சி இயக்கம் போராட்டம் நடத்தியதாக மெமோரியலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுரையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நடந்த மக்கள் கோரிக்கை மாநாட்டில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு என் வரதராஜன் அவர்கள் பேசுகையில், இலங்கை விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நடவடிக்கை ஏற்கக்கூடியதாக இல்லை என்றும் வன்முறையில் ஈடுபடுவது சரியல்ல என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி நமது அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, யார் யார் அறிவுரை கூறுவது என்பதே இல்லாமல் போய்விட்டது என்றும், தென் மாநிலங்களில் பச்சை தமிழர்கள் இரு பிரிவினரிடையே தூண்டிவிட்டு அதில் ஒரு இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும், கோவில்களில் நடந்த பிரச்சனையை பெரிதாக்கி 2 தமிழர்களை பிரித்த தமிழர் அல்லாத கூட்டம் இவற்றை சொல்வதற்கு அருகதை இல்லை என்று கூறியிருக்கிறார். வானிலை அறிக்கை 24 டிசம்பர் 2008 பிற்பகல் 1 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதும் இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. Best wishes by News Tamil from www.qcrc.in